ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, தீபாவளி ஸ்பெஷலா ஹெல்த்தியான கோதுமை மாவுல ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய ரெசிபி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். முறுக்கு தட்டை லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு எல்லாமே ரெசிபியா நான் ஷேர் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் எங்கேயுமே சாப்பிட்டுக்கவே முடியாது. கிறிஸ்பினஸ் டேஸ்ட் நல்ல காரசாரமா இருக்கும். அதிகமான விலைக்கு கடையில காசு கொடுத்து வாங்காம வீட்லயே ஹெல்த்தியான முறையில குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு 100 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் நீங்கள் பேக்கெட் மாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது வீட்டில் நான் எப்பவுமே அரைப்பேன், அந்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடலை மாவு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் 1 பை 1 அரைச்சி எடுக்கிறது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் தேவைப்படும். அதனால காஞ்ச மிளகாயை ட்ரையா பேன்ல ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில லைட்டா 2 ஓட்டு மட்டும் ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி குறன்னு வரும். அதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டும் பச்சை மிளகாயும் மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிற பொருள் எல்லாமே அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாவு வந்து 1 பை 1 சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைகிற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா பூண்டே அரைச்ச பாருங்க, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் முன்னாடி நம்ம அரைச்சோம் பாருங்க, அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓமம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும். சூடான எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்க, அந்த எண்ணெயை நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். லைட்டாக மாவுல ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கரண்டிலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால உடனே கை வைக்க முடியாது. ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பட்டர் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதுமானது. மாவை நல்லா உருட்டி நல்லா ரவுண்டாக உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது அப்படியே இந்த மாவை நம்ம ரெஸ்ட் விட்டுற போகிறோம். 15 மினிட்ஸாக அதை ரெஸ்ட் விட்டோம்னா அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம திரட்டி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஊற வைக்கிறோம். 15 மினிட்ஸ் இல்லை 1/2 hour ரெஸ்ட் விட்டால் போதும். 1/2 hour கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவுலாம் நல்லா ஊறி போய்க்கு செம்ம சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். மாவை ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஸ்பைசினஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாக நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும். அது கசூரி மேத்தி நம்ம ஓமம்லாம் போட்டுக்கணும், நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. தனித்தனியாக இதெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் மாவு வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணி பிரிச்சுட்டு உருண்டையாக உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுக்க போகிறோம். திரட்டினா பாருங்கள், அது எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 ஷேப்பாக வச்சுட்டு அச்சு மாதிரி நான் மேலே யூஸ் பண்ணிக்க போகிறேன். டேரெக்டாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். திரட்டுற ஷீட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கரெக்டான சர்க்கிளாக வராதனால நான் டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நான் அச்சு மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் மாவெல்லாம் திரும்பி நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக அச்சா பண்ணி வச்சுக்க பாருங்க. 1 பை 1 மேலே ஒரு 2 லேயர் மட்டும் வச்சுட்டு கத்தியால் ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஷில் ஃபுல்லாக கோடு போட்டு எடுத்துக்கணும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா பிங்கோ மேடாங்கிள்ஸோட ஷேப் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விதமான எந்த மாதிரி ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி திரட்டும் போது மாவு போட்டு திரட்டுங்க. அப்போ தான் சப்பாத்தி கட்டையில் வந்து மாவுலாம் ஒட்டாமல் நமக்கு அழகாக வரும். அதேமாதிரி திரட்டினதுக்கப்புறம் 1 பை 1 மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. 2, 3 அதுக்கு மேலே வச்சு மொத்தமாக கட் பண்ணாதீங்க. ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம ஷேப் கட் பண்ணி எடுக்க முடியாது. இன்னொரு தடவை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். அதனால தான் திரும்பி நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
முன்னாடியே நான் வந்து ஆயில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஒன் பை ஒன்னா ஆயில்ல போட்டுக்கலாம். போடும்போது தனித்தனியா போடுங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாம போட்டுருங்க. அப்பதான் லேயரா தனித்தனியா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வெந்து வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஸ்லோலி வைக்காம ஹைலையும் வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். போட்ட உடனே நமக்கு ஆயில மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கரண்டியை போட்டு நீங்க ஒன் பை ஒன்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல அதே அளவுகளோடு நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா இதே மாதிரி கிறிஸ்பினஸ் உங்க வீட்லயும் அப்படியே வரும். இது எல்லாமே நல்ல கலர் மாற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயிலில் போடும்போது நமக்கு நிறைய பபிள்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ட்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஆயிலிருந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற மாவையும் கட் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஷேப்லாம் கட் பண்ணிட்டு மொத்தமாக லாஸ்ட்ல நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா மாவெல்லாம் காஞ்சிடும். காஞ்சிடுச்சுன்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மாவு வந்து ஈரப்பதத்தில் இருக்கும் போதே தான் நீங்கள் ஒன் பை ஒன்னா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு இடம் நீங்கள் செஞ்சு முடிச்சோடனே நெக்ஸ்ட் மாவுக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னா போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்நாக்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. வீட்டிலேயே நம்ம செய்ய முடியும் இவ்வளோ ஸ்நாக்ஸு. இது நல்ல ஃப்ளேவராக நல்ல கிரன்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் நீங்களே உங்கள் கைப்பட செஞ்சு கொடுக்கலாம். கடையில் அதிகமான விலைக்கு காசு கொடுத்து வாங்காமல். அதுவும் வர்ற போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி புதுசாக ஸ்நாக்ஸ் செய்யுங்க. தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ஸ்நாக்ஸ் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஸ்நாக்ஸோட கிறிஸ்பினஸை நீங்களே பாருங்கள். மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஷேப் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் மாவு போட்டாலே போதும். டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் எந்த பேக்கரியிலுமே எங்கேயும் சாப்பிட்ருக்கவே முடியாது. இதை நம்ம வீட்டிலேயே நம்மளே செய்கிறது. கைப்பட பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்குறோம். வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஸ்நாக்ஸ் செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.